குமரன் வந்து சட்டை போட்டிருக்க பார்த்துட்டு, "யாரோட சட்டைங்க இது?" அப்படின்றாங்க. உடனே வந்து யமுனா சொல்றாங்க, "அக்கா இந்த சட்டை சூப்பரா இருக்குக்கா. இது விஜய் மாமாவோட சட்டையா தான் இருக்கணும்." அப்படின்னு சொன்னோனே, "உண்மையிலேயே நல்லா இருக்கு பார்த்தியா? ஃபிட்டா போட்டா தான்க்கா மாமாக்கு நல்லாயிருக்கும். பழைய சட்டையெல்லாம் தூக்கி போட்டு இந்த மாரி ஃபிட்டா வாங்கி குடுக்கா." அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு வந்து யோசிக்கிறாங்க நம்ம கங்கா. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, காவேரி வந்து சூப்பரா சாரி கட்டிட்டு வராங்க. அத பார்த்துட்டு எல்லாருமே, "என்ன காவேரி நீ விசேஷம்? இவ்வளோ அழகா சாரி கட்டிட்டு வந்திருக்க." அப்படின்னு என்னமோ தோணுச்சு கட்டணும்னு. "டேய் தினமும் இந்த மாரி கட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும்டி." "ஆமா தினமும் கட்டுறாங்க. என்னைக்காவது ஒண்ணு கட்டுறதே இவ்ளோ கஷ்டமா இருக்கு. தினமும் கட்டணும்னா எப்படி?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரிடி அவ மனசு பிரகாரம் ஏதோ ஒண்ணு ஒரு நாள் கட்டிட்டு வந்திருக்கா. அதுவே பெரிய விஷயம்." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க வந்து பாட்டி. அடுத்து வந்து "சரி ஓகே. ரொம்ப நல்லா இருக்குடி." அப்படி சொல்றாங்க. இங்க வந்து எல்லாருக்கும் வந்து எடுத்து வைக்கிறாங்க சாப்பாடு எல்லாமே. இங்க பார்த்துட்டு வந்து விஜய் வந்து காவேரியை பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப காவேரி பார்த்து எதுவுமே சொல்லல. "என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன சொல்லணுன்ற? நான் சாரி கட்டியிருக்கேன்ல. நீ அப்பப்போ கட்டியிருக்க. கட்டிட்டு வருவியே நீ." அப்படி சொல்றாரு. "இங்கே பாருங்க இன்னைக்கு என்ன விசேஷம்? அதுக்கு தான் நான் கட்டியிருக்கேன்." அப்படின்னோடனே, என்ன விசேஷமா?" அப்படின்றாரு. ஏங்க உங்களுக்கு தெரியாதா?" தெரியாதே." அப்படின்னோடனே, "ஏங்க எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அதனால தான் சாரி கட்டினேன்." "ஓ அதானா? வேற ஏதோ விசேஷம்னு சொன்னேன்." இன்னொரு விசேஷமும் இருக்கு." என்ன விசேஷம்?" "அது நான் அப்புறமா சொல்கிறேன்." அப்படின்றாங்க. சரி ஓகே. சரி கிளம்பலாமா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து கங்கா என்ன பண்ணுறாங்க, குமரனுக்காக வந்து ஷர்ட் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. ஷர்ட் பீட்டு அதை எடுத்துகிட்டு வந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். "யாருக்கு கங்கா?" அப்படின்னோடனே, "நீங்கள் நில்லுங்க உங்களை அளவு எடுக்கணும். யாருக்குன்னு கேட்குறேன்ல." அப்படின்றாரு. எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தாங்க. ஷர்ட் ஒன்று தைக்கணும். நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அளவுக்கு, அதுக்கு தான் எடுக்கிறேன்." அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அளவு கொடுக்குறாரு. அடுத்து வந்து கங்கா தைக்க ஆரம்பிக்கிறாங்க. தச்சு பர்ஃபெக்ஷனாக சூப்பராக முடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து, "என்ன கங்கா தச்சு முடிச்சிட்டியா?" அப்படின்னு. தச்சு முடிச்சுட்டேங்க." அப்படின்றாங்க. சரி யாருக்குன்னு சொல்லவே சொல்லல. அது சர்ப்ரைஸுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன்." அப்படின்றாங்க. குமரன் வந்து வேலையா இருக்காரு. கங்கா வந்து ஏங்க அப்படின்றாங்க. "என்ன விஷயம் கங்கா?" அப்படின்னோடனே, இந்தாங்க இந்த ஷர்ட் உங்களுக்கு தான்." அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. "நிஜமாவே எனக்கா கங்கா?" "நிஜமாவே உங்களுக்கு தாங்க." அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே கட்டிக்கிறாரு கங்காவை. கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. "என்னங்க குழந்தை மாதிரி அழறீங்க?" "இல்லை கங்கா எனக்காக நீ இந்த இந்த மாதிரி வந்து நீயே யோசனை பண்ணி தச்சு எனக்கு தருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. இங்கே வந்து விஜயும் காவேரி வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, "ஏங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா வண்டியேன்றாங்க." "எதுக்கு நிறுத்தணுன்ற?" "இல்லைங்க நான் காலைல ஒரு விஷயம் சொன்னேன்ல." "ஆமா சாரி என்ன கட்டியிருக்க?" அப்படி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே அதுவா?" அப்படின்னு. "ஏங்க சாரி வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. நான் விளையாட்டுக்கு தான் கட்டினேன். இன்றைக்கி ஒரு நாள் கட்டணும்னு தோணுச்சு அதனால் கட்டினேன். அது இல்லைங்க இன்னொரு விஷயம்." "என்ன விஷயம்?" "எனக்கு ஒரு டிரைவிங் கற்று தரேன்னு சொன்னீங்களே இப்போ கற்று தரீங்களா?" அப்படின்னோடனே, "ஐயய்யோ அம்மா அன்னைக்கே நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டேன். என்னால் முடியாதுன்னு." "ப்ளீஸுங்க கற்று தாங்கங்க." அப்படின்னோடனே, "சரி ஓகே இப்போ என்ன உனக்கு கற்றுக்கணும் அவ்வளோதானே. சரி கற்று தரேன். சரி டிரைவிங் சீட்டில் வந்து உட்காரு." அப்படின்றாங்க. இல்லைங்க முதல்ல நீங்கள் ஓட்டுறதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் வந்து ஓட்டுறேன்." அப்படின்னோடனே, "சரி ஓகே இங்கே பாரு இப்படி தான் திருப்பணும், இப்படி தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்." அப்படி சொல்லிட்டே வராரு. இவங்க வந்து அவர் மேலே கையை வச்சு அப்படியே வந்து திருப்பி விட்டுறாங்க. அப்படியே வந்து வண்டி ஷேக்கன் ஆகுது. அப்போ 2 பேருமே வந்து அப்படியே வந்து இடிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க தெரியாமல் வந்து விஜயோட கன்னத்தில் கிஸ் பண்ணிடுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தன்னை அறியாமல் பார்த்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் சாரி அப்படின்றாங்க. "சரி பரவாயில்ல. இப்போ வந்து உனக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சுல நீ வந்து உட்காந்துக்கிறியா?" சரிங்க நானே ட்ரைவ் பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சரி ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்குறாரு. அதே மாதிரி காவேரி சூப்பராக ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. "உண்மையிலே செம காவேரி. எந்த விஷயமா இருந்தாலும் அழகாக கற்றுக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு விஜய். "ரொம்ப தேங்க்ஸ். இந்த காவேரி பற்றி என்ன நினச்சிங்க? சொன்னால் உடனே செஞ்சிடுவா. சரி ஓவராக வந்து உன்னை பற்றி புகழ்ந்துக்காத நீயே. புரியுதா? நீ நல்லா தான் ஓட்டுற. இதே மாதிரி தினமும் கொஞ்சம் நேரம் சொல்லிக் கொடுக்குறீங்களா ப்ளீஸுங்க." அப்படின்னோடனே, "சரி ஓகே நான் தினமும் சொல்லிக் கொடுக்குறேன் போதுமா?" அப்படின்றாங்க. சந்தோஷப்படுறாங்க.